அடிச்சாம் பாடுறான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பாருங்க, அடிச்சாங்க பாருங்க. யாரை பார்த்து என்ன கேட்டீங்க? 100 நாள்ல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான சாதனை தானே பண்ணுங்க. ஆனா வசூல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஓப்பனா பகிரங்கமா, அதுவும் பாருங்க அமைச்சர்கள் பெயரை குறிப்பிட்டே சொல்றாங்களே வசூல்ல இறங்கிட்டாங்கன்னு. யார் சொல்றாங்க? புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர் வழக்கம் போல இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றது டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படி நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பேப்பர் இருக்கு இல்லைங்களா, பேப்பர் ஒயிட் பேப்பர் இல்லைங்க, எழுதுற பேப்பர் கிடையாதுங்க. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்றாரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து, முன்ன பின்ன நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தெரியும்னு சொல்லி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி சிஎம் சொல்றாரு. ஆனா பாருங்க, நியூஸ் பேப்பர்ல வர செய்தியை படிக்காதீங்க, அதெல்லாம் உண்மை இல்லைங்க, பொய்ன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாங்க. அதுவும் எதுக்காக சொன்னாங்க? மறுபடியும் இந்த இடத்துல எஸ்.எஸ். சந்திரன் செந்தில் காமெடியை ஞாபகப்படுத்துறோம். டேய், அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சட்டமன்றத்தில் இல்ல, அவங்க பாணியில அவங்க பாஷையில சொல்லணும்னு சொன்னா சட்டசபையில இதுதானே கேட்டாங்க. ஆந்திர மாநில முதலமைச்சர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் கூட்டணியில் இருக்கின்றவர், அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறார்கள். ஒசூர் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொழில் முடக்குவதற்காக இங்கு இருக்கின்ற தொழில்களை அந்த பகுதியில் கொண்டு செல்லும் நோக்கில் அவர்கள் விமான போக்குவரத்து துறை ஆரம்பிப்பதாக வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மறுபுறம் கர்நாடக மாநில முதலமைச்சர், எங்க மாவட்டத்தில் 2 முதலமைச்சர், ஒரு பக்கம் ஆந்திரா முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தளி பகுதி ஒட்டி கர்நாடக முதலமைச்சர், அவரும் இங்கே விமான நிலையம் வரவிடக்கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில் கூடுதலாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆகவே அங்கு விமான நிலையங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய எதிர்காலத்தில் வளர்ச்சி பணியை பாதிக்கும் என்பதை மட்டும் பதிவு செய்து, இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையேன்னு சொல்ற மாதிரி தான் கேள்வி இது. ஆனா சொல்ற பதில் என்னங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, ஓன்னு கத்துறாங்க. எதையுமே சமர்ப்பிக்க கூடாது. இதற்கான ஆதாரத்தோட அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே, தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. பாத்துக்கோங்க, சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு வருது, பேப்பர்ல படிச்சுட்டு வந்து பேசுறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆதாரமா? என்ன ஆதாரம் இருக்கு எடுத்து போடுறாங்கன்றாங்க. இதே மாதிரிதான் பாருங்க, சோசியல் மீடியால வந்ததை வச்சே பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்கன்னு சொன்னது யாரு? ஸோ என்னோட ட்விட்டர் பதிவுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லேயே ஆமாம் இந்த மாதிரி முன்னாடி பிரைப் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லேயே நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது உண்மையா இருந்ததுதான் நம்ம சொல்றோம். இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்கிற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்களுக்கு தேவை என்று வரும்போது என்னுடைய ட்விட்டர் பேஜிலேயே சொல்றாங்களே என்னன்ட்டு. அதாவது பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாம் முதலீடு பண்ண நிறுவனங்கள் எல்லார்கிட்டும் பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்ட்டு, அதாவது பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவங்களே என்னுடைய ட்விட்டர் பேஜில் சொல்றாங்கன்ட்டு. அப்போ மட்டும் சோசியல் மீடியாவா தெரியலீங்களா ட்விட்டர் பேஜ்? ஆனால் அதிகாரப்பூர்வமான அரசு மூலமாக வழங்கப்படுகின்ற ஆதாரமா? நமக்கு தேவை என்று வரும்போது ட்விட்டர் பேஜை ஆதாரமா எடுத்துக்கலாம். முதலீடு பண்ண வரவங்க கிட்ட எல்லார்கிட்டும் பார்ட்டி ஃபண்டு கேட்கறாங்க, நாங்களே கொடுத்தோம்னு சொல்லி ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணதை உண்மையா ஆதாரமா எடுத்துக்கலாம், ஆதாரமா பேசலாம் பிரஸ் மீட்ல அதிகாரப்பூர்வமாக. இதே பாருங்க, இந்த ஆட்சியை குறித்து உண்மையை எடுத்து போட்டா சோசியல் மீடியா வருகின்ற செய்தியெல்லாம் நம்பாதீங்க, பொய், என்ன ஆதாரம் இருக்கு, பேப்பர்லாம் படிச்சு பேசுவீங்களான்னு சொல்லி போன வாரம் தானே சிஎம் சார் சொன்னாரு. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முன்ன பின்ன பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தாதான்னு சொல்லி அப்ப இவங்க யாரை கிண்டல் பண்றாங்க, யாரை சொல்றாங்க? பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் உண்மை நம்புறீங்களான்னு சொல்லி சிஎம் தான் கேட்கறாங்க. கேள்வி கேட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே கேட்கல, சிஎம் சார் தான் முகத்துக்கு நேராக பார்த்து கேட்கறாங்க.
சும்மா பேப்பர் படிக்க சொல்றீங்க, பேப்பர்ல வரதெல்லாம் உண்மையான்னு அந்த அம்மா தான் கேட்டாங்க சிஎம் பார்த்து. சரி, கேட்கறதெல்லாம் கூட பேப்பர்லாம் படிக்கிறது ஒரு பொழப்பா, பேப்பர்ல வரதெல்லாம் உண்மையான செய்தியா, பேப்பர் போய் படிக்க சொல்றீங்கன்னு சிஎம் சாரை பார்த்து கேட்கறது கூட ஒரு ஓரமா கேட்டுன்னு போங்க. ஆனா பாருங்க, இப்ப கேள்வி கேட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லாம கேள்வி கேட்கிறாரு. நீங்க கொடுங்க ஆதாரம், ஆதாரத்தை எடுத்து போடுங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. யாருங்க சொன்னது ஓசூர் பக்கத்துல ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறாங்கன்ட்டு? கிடையவே கிடையாதுங்க. ஆதாரமே இல்லைன்னு ஆதாரத்தை எடுத்து போடுங்க. ஆதாரம் இருக்குங்களா? பொய்யான தப்பான தகவலை சட்ட சபையில பதிவு பண்றாருன்றதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இருக்குங்களா? ஒரு அமைச்சர், அதுவும் அவங்க துறை சார்ந்த ஒரு கேள்வியை குறித்து எதிர்கட்சியினர் எழுப்பும் போது ஃபிங்கர் டிப்ஸ்ல ரெக்கார்டை வச்சுக்கணும், ஆதாரபூர்வமான பதில் எடுத்து அடிக்கணும். அதை விட்டு மடைமாற்றம் செய்வதற்காக சத்தம் போட்டு பேசிட்டா பொய் உண்மையாயிடுமா, உண்மை பொய்யாயிடுமா? உண்மை எது பொய் எதுங்க? அந்த அம்மா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்வதுதான் பொய் என்று ஆதாரம் சொல்லுது. நாங்க சொல்லுங்க, ஆதாரம் சொல்லுது. ஓசூரில் இருந்து சுமார் 50-60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குப்பம், அந்த இடத்துல ஆந்திரா அரசாங்கம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் தொடங்கப்பட்டு விட்டது. குப்பம் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு இந்திய விமான நிலையத்தின் முன்சாத்திய கூறுகள் அனைத்தும் நிறைவடைந்து சுமார் 180 ஏக்கர் நிலத்திற்கு இழப்பீடு வழங்கவும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இது பேப்பர்ல வந்த செய்தி கிடையாதுங்க, அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தோட ஆதாரம் கேட்டாங்க இல்லைங்களா, எவிடன்ஸ், ஆதாரம் இருக்கான்னு சொல்லி ஆதாரம் சொல்லுதுங்க. ஆந்திரா கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வமான ஆதாரம் சொல்லுது, குப்பம் சர்வதேச விமான நிலையம் கட்டுவதற்குண்டான அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டதென்று. முதல்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. இப்ப பாருங்க, ஆதாரத்தை ஒருவேளை அடுத்த சட்டமன்ற நாள்ல எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க இருக்கட்டுமேங்க, என்னங்க இப்போ ஓசூர்ல வந்து ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டினா நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஒசூர்ல ஆந்திரா கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறதால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம கேட்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு வேளை பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒசூர்ல அமைக்கப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற முதலீடுகள் அனைத்தும் பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அச்சத்தை தான் பாருங்க சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க வெளிப்படுத்துறாங்க. கேட்கிற கேள்விக்கு என்னன்னு நாங்க செக் பண்றோங்க, அது உண்மையா பொய்யா சரியா இல்லையாட்டு நாங்க போயிட்டு கள ஆய்வு பண்றோம். கள ஆய்வு பண்ணிட்டு அதிகாரப்பூர்வமான அடுத்த சட்டமன்ற நாள்ல வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் பாதையே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதுல 2வது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. குடித நீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடித நீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடித நீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னனையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னனையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பாத்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். யார்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அந்த துறையை குறித்து இந்த துறை அமைச்சர், இந்த துறையை குறித்து அந்த துறை அமைச்சர், எந்தெந்த துறையை குறித்தோ எந்தெந்த துறை அமைச்சரோ சம்பந்தம் இல்லாம பதில் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி ஸ்பாட்லயே எடுத்து போடுவாங்க. எடுத்து போடுற பதிலுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா, உண்மை இருக்குங்களா? உண்மை இல்லவே இல்லை. ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்களா, இதுதான் ஆதாரம். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுங்க? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கும் போதே ஆதாரம் இருக்கான்னு கேட்கறாங்க. ஆந்திரா மட்டும் கிடையாதுங்க, கர்நாடகாவும் பாருங்க, ஒசூர்ல ஏர்போர்ட் கட்டுவதற்கு உண்டான பணிகள் தொடங்கப்படுகிறது. முன்ன பின்ன பேப்பர் படிச்சாதானே இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அடுத்தவங்களை பார்த்து கேட்டாங்க. இதுக்கு பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, அந்தந்த துறையில முக்கியமா பாருங்க களத்துல என்ன நடக்குதுன்றத ஆய்வு பண்ணணும். கண்டிப்பா ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்த சட்டமன்ற நாள் கூடும் போது கண்டிப்பா ஆய்வு பண்ணி என்னென்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்க, பொறுத்து வந்து பார்ப்போம். கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தை எடுத்து போடும்போது என்ன பதில் வந்து விழுகிறதுன்னு பொறுத்து பார்ப்போம். ஆனா பாருங்க, களத்துல போயிட்டு இவங்க ஆய்வு பண்றாங்களோ இல்லையோ தொழில்துறையை சார்ந்து, ஆனா வசூல் ரீதியாக களத்துல போயிட்டு பண்றாங்களாமே. யாருங்க? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வசூல இறங்கிட்டாங்க. என்னப்பா நீங்க அவதூறு பரப்புறீங்க? அவதூறா இதுக்கு பேர் அவதூறுங்களா? அப்படிங்களா? அப்ப அவதூறு பரப்புனா நடவடிக்கை எடுப்பீங்க இல்லைங்களா? கைது பண்ணுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்போ இதை கொஞ்சம் பாருங்க. வருவாய்த்துறை பட்டாசு ஆலைக்கு சீல் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ரேட், தொழிலாளர் நலத்துறை இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் துறை சீல் வைத்திருந்தால்
அதற்கு ஒரு ரேட் என்று வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கேட்கல சத்தமா இன்னொரு தடவை. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கேட்கல, இன்னும் இதை விட சத்தமா. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கேட்டுங்களா? நாங்களா சொன்னோம்? நல்லவர், வல்லவர், துப்பறியும் புலி, எப்பேற்பட்ட மா மனிதர் நீங்க கொண்டு போயிட்டு கைது பண்ணி உள்ளவா வச்சிருக்கீங்க. நாங்க வந்த கையோட அவருக்கு மாலெல்லாம் போட்டு மரியாதை பண்ணி வெளியே கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி வெளியே கூட்டு வந்தாங்க இல்லைங்களா? அவர் தான் சொல்றாரு பாருங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் இறங்கி விட்டதாக தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டுமா, அவங்க மட்டுமா, குட்கா ஸ்பெஷலிஸ்டோட மருமகனும் சேர்ந்து தான் பாருங்க வசூலில் ஈடுபடுறாங்களாமே. அதையும் துப்பறியும் சிங்கம் தான் சொன்னாரு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள், ஏன்னா அவர் அந்த மாவட்டத்துக்கான அமைச்சராம், அந்த அடிப்படையில் அவரும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம குட்காவோட மருமகனும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. பர்வேஷ், குட்கா மருமகனா தெரியாதா? யார் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சுத்துறது? அமைச்சரவையில் ஒரே மருமகன் அவர்தான். நல்லா பாத்துக்கோங்க சிஎம் சார், நல்லா பாத்துக்கோங்க. நீங்க தான் சொன்னீங்க மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு நீங்க தான் சொன்னீங்க. பட்ஜெட் வாசிக்கும் போதும் அதுதான் பாருங்க பிரதானமாக வைக்கப்பட்டது அந்த வார்த்தை. அப்படி இருக்கும்போது உங்க கேபினெட்டுக்குள்ள இருக்கிற மினிஸ்டர்கள் வசூல்ல இறங்கிட்டாங்கன்னு பெயரை குறிப்பிட்டே சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கல. யார் மேலங்க? கண்டிப்பா பாருங்க சம்பந்தப்பட்டவங்க மேல எடுக்க மாட்டாங்க. உண்மையை யாராவது சொன்னாங்கன்னா உண்மையை சொல்றவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவர் மீது நடவடிக்கை பாயல. எதுக்குப்பா நடவடிக்கை பாயணும்? எதுக்கு பாயணும்? அவர் பேசுறதுதான் ஊரறிந்த ரகசியமாச்சே. ஊரறிந்த ரகசியமா இல்லைங்க. அவர் வாய்க்கு வந்ததை உளறி பிளாக்மெயிலர் பண்றவர்னு சொல்ல வந்தோங்க. அவரை பத்தி தான் ஊருக்கே தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா ஊருக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாதுங்களே. அவர் நல்லவர் வல்லவர்னு போற்றி புகழ்ந்து தான் பாருங்க அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்க. ஊருக்கே தெரிஞ்சவங்கள உங்களுக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க, உங்க கேபினெட்டுக்குள்ள இருக்கிற அமைச்சர்கள் பெயரை குறிப்பிட்டு வசூல்ல இறங்க தொடங்கி விட்டார்கள். வசூல் பண்றாங்கன்னு சொன்ன அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா பாருங்க, சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு போட்டோவோ ஒரே ஒரு வரியோ ஆட்சியை குறித்தோ ஆட்சியாளரை குறித்தோ அமைச்சரை குறித்தோ நியாயமான உண்மையான நேர்மையான கேள்வியை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்தா உடனடியாக அந்த உண்மையான கேள்வியை எழுப்புறவங்க மீது நடவடிக்கை பாய்ந்து கைது பண்றீங்க இல்லைங்களா? எத்தனை முறை நீதிமன்றத்தில் அடிக்கு மேல அடி வாங்கி வந்திருக்கீங்க. என்னையா என்ன அவதூறு வழக்கு போடுங்க. அதை விட்டு எதுக்காக கிரிமினல் வழக்கு போடுறீங்க? அதுவும் பாருங்க, பிணை கூட கிடைக்காத வகையில் கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி பண்றாங்கன்ற பிரிவெல்லாம் போட்டு கைது பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? சிவில் வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, கேஸ் நடக்கட்டும். ஏன் உடனுக்குடன் கைது பண்றீங்கன்னு நீதிமன்றத்தில் கேள்வி என்னதான் கேட்டானோ, நம்மை குறித்து யார் கேள்வி கேட்டாலும் மாரிதாசுல தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குங்க, எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் கைது நடவடிக்கை உடனுக்குடன் எடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? என்னப்பா மாரிதாஸ்க்கு திடீர்னு சப்போர்ட் பண்றீங்க? நாங்க எங்க சப்போர்ட் பண்ண போறோம்? அவருக்கு நமக்கு என்ன? அவரே ஒரு கேள்வி கேட்டார், ஒரு போட்டோவை பதிவு பண்ணி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஆந்திரா மாநிலத்தை நோக்கியே போகுது, இதற்கு பின்னணியில் உள்ள ரகசியம் என்னன்னு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வி விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டாங்க. எது போட்டோவை பதிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ பெண்களை இழிவுபடுத்திட்டாங்களே, போட்டு வழக்கு, உடனடியாக கைது பண்ணி உள்ள தூக்கி வைங்கன்னு விடியற் காலையில கைது பண்ணாங்க இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர்? தண்ணி ஏன் வரலன்னு கேட்டாரு. காவிரி தண்ணீர். டக்குன்னு பாருங்க உடனடியாக ஐயோ வேற மாதிரியான டபுள் மீனிங்ல பேசிட்டான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு போய் குவிச்சு கைது பண்ணீங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஓப்பனா பாருங்க, வீடியோவுக்கு முன்னாடி ஓப்பனா பதிவு பண்ணிருக்காரு. உங்க கேபினெட்டுக்குள்ள இருக்கிற அமைச்சர்களின் பெயரை குறிப்பிட்டே சொல்றாரு வசூல்ல இறங்கிட்டாங்கன்னு சொல்லி. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக வருகின்றன. பர்வேஷ், குட்கா மருமகனா தெரியாதா? யார் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சுத்துறது? அமைச்சரவையில் ஒரே மருமகன் அவர்தான். ஒண்ணு உண்மையாக இருக்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா பாருங்க, பொய்யான அவதூற பரப்பிட்டார்னு சொல்லி சொன்னவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாம வேடிக்கை பார்த்துதான் என்ன அர்த்தங்க? மௌனம் சம்மதம், நடக்கதை நாங்க வேடிக்கை பார்த்துங்கிறோன்றதுக்கு அர்த்தமா? சவுக்கு போன்ற நபர் பேசுற வார்த்தை, அதே விஷயத்தை பாருங்க, வேற யாராவது, சவுக்கு அல்லாத வேற யாராவது நபர் தாவேகா அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் பெயரை குறிப்பிட்டு வசூல் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த நபர் மீது நடவடிக்கை பாஞ்சிருக்குமா பாஞ்சிருக்காதா? கைது பண்ணிருப்பாங்களா? கைது பண்ணிருக்க மாட்டாங்களா? அப்ப பாருங்க, மற்றவர்கள் மீது பாயும் நடவடிக்கை, மற்றவர்கள் மீது எடுக்கும் நடவடிக்கை சவுக்கு போன்ற நபர் மீது ஏன் பாயல? போற போக்குல அசால்ட்டா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வசூலில் இறங்கி விட்டார்னு சொல்ற அவர் மீது ஏன் ஒரே ஒரு புகார் கூட பதிவு பண்ணல? சரி, அது கூட ஒரு ஓரமாக தான்.
ஆந்திராவோட ஒசூர் விமான நிலையத்தை குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட உடனேயே ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் யாராவது பாருங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் பெயரை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே உடனுக்குடன் பிரஸ் மீட் வரைக்கும் வந்து பதில் சொல்றவங்க இவ்வளவு பெரிய அலிகேஷனை சவுக்கு போன்ற நபர் வைக்கிறாங்க. வசூல்ல இறங்குறாங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வசூல் பண்றாங்கன்னு சொல்லி இதை பாருங்க. இந்த வீடியோவை கட் பண்ணி அந்த அம்மாவுக்கு டேக் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவோட ட்விட்டர் பேஜுக்கு யாரோ ஒரு நண்பர் பாருங்க டேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. பார்த்த பிறகும் கூட அமைதியாக இருப்பதன் நோக்கம் என்ன? SST ஸ்டாலின் சார் டாக்ஸ், அதாவது பாருங்க தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்தமான பட்ஜெட்ல இருந்து 30%, அந்த 30%ல 20% ஸ்டாலின் சாரோட குடும்பம் ஒதுக்குறதாகவும் மீதம் 10% அமைச்சர்கள் ஒதுக்கி கொண்டு போயிருந்ததாக சொன்னார் இல்லைங்களா விஜய் அவர்கள். ஓப்பனா மைக்ல சொன்னாரு. நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. சொன்னதற்கு திமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அப்படி விளக்கம் கொடுக்காததை அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல பேசினாரு. நான் SST ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொன்னேன், அதை பத்தி அவங்க வாயை திறக்கல, பதிலே கொடுக்கல. அப்ப அவங்களே ஏத்துக்கிறாங்க போலுது, ஒத்துக்கிறாங்க போலுது, அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குது போலுதுன்னு. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த GST மாதிரி SST, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி. சேம் ஆன்சர் தான் இவங்களுக்கும். கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது அமைச்சர்கள் வசூல்ல இறங்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகும் கூட சம்பந்தப்பட்டவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையோ புகாரோ பாயாத போது அப்ப அந்த மாதிரி உண்மையிலேயே வசூல்ல இறங்கிட்டாங்கன்றத அவர் சொல்றத ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். சரி, இதுவும் ஒரு ஓரமாகட்டும். அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல சம்பந்தப்பட்டவர் சொன்னதற்கு யாராவது ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்குறாங்களான்ட்டு பொறுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஓரமாகட்டும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பொறாமை. எதுக்கு சம்பந்தமே இல்லாம பொறாமன்றீங்க? சம்பந்தம் இருக்குங்க, உங்களுக்கு பொறாமை. ஒவ்வொரு நாளும் நாங்க கொண்டு வர அந்த பொருளாதார அளவை பார்த்து விட்டு முதலீடுகளை குவிக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பொறாமை. ஏங்க, என்ன பட்டாசு நீங்க எல்லாம் எவ்வளவு சேல் பண்ணுவீங்க? ஒரே ஒரு போலந்துல மட்டுமே பாருங்க, ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வாங்குவதாக எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க, நாங்களாவது ஒப்புதல் வாய் தவறி சொன்னோம். சும்மா சொன்னாராம் ஒரு கஸ்டமர் போலந்துல, அவங்க வெளிநாடுகள்லாம் போயிருந்தாங்க இல்லைங்களா, அப்ப சொல்றாங்க போலந்துல ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் 6000 கோடிக்கு பட்டாசு வாங்குறோம்னு சொல்லி. தப்பே கிடையாதுங்க, 6000 கோடினாங்க. 60000 கோடிக்கு ஒரே ஒரு கஸ்டமர் பட்டாசு வாங்குவதாக சொன்னாங்கன்னு கூட அடிச்சு விட்டு போங்க, யாரு கேட்க போறாங்க? ஆனா பாருங்க, உண்மை நிதர்சனம் என்னவென்றால், யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த யூரோப்பியன் யூனியனோட ஒட்டுமொத்த பட்டாசு இம்போர்ட்டோட மொத்த மதிப்பே 4400 கோடி தான். எப்படிங்க? யூரோப்பியன் யூனியனோட ஒட்டுமொத்த பட்டாசோட இம்போர்ட் பண்ற பொருளாதார மதிப்பே 4400 கோடி இருக்கையில், போலந்துல மட்டும் ஒரே ஒரு கஸ்டமர், அதுவும் பாருங்க ஒரே ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு பட்டாசு வாங்குவதாக சொன்னாங்களாம். எப்படிங்க ஒரே ஒரு கஸ்டமர் போலந்துல 6000 கோடிக்கு பட்டாசு வாங்கி 20 வருஷத்துக்கு வச்சு வித்துன்னு இருப்பாரா, இல்ல 40-50 வருஷத்துக்கு அவர் ஒருத்தரே வெடிச்சு தீர்த்துன்னு இருப்பாரா? கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையான்ட்டு வடிவேலு கேட்கறதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா பாருங்க ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது. அது எப்படிங்க வெடிக்கிற அந்த பட்டாசே பயந்து போகக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட பொய் அடிச்சு விட்டு போறீங்க? அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இது 6000 கோடிக்கு நாங்க பேசுறதுக்கே நீங்க பேசுறீங்க? பேப்பர்லாம் விளம்பரம் பாத்தீங்களா? என்ன விளம்பரங்க? என்ன விளம்பரமா? என்னங்க இது? ஒரு பேப்பர் விடாம, ஒரே ஒரு பேப்பர் விடாம கூட ஹெட்லைன்ல எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுத்துருந்தோமே. தமிழ்நாடு முழுக்க, இல்ல தமிழ்நாட்டையும் கடந்து நாடு முழுக்க பத்தி எரியிற மாதிரி 100 நாள்ல என்ன பண்ணீங்க, என்ன சாதனை செஞ்சு கீச்சிங்கன்னா கேட்டீங்க. அந்த ஹெட்டிங்கே போதும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. அங்க பாருங்க 100 நாள்ல 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு. 1 லட்சம் கோடி முதலீடா? சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1,02,514 கோடி முதலீடு 100 நாள்ல கொண்டு வந்திருக்கோம். 100 நாள்லயா? வைத்தச்சல் படாதீங்கயா, இன்னும் இருக்குது. டன்னு கணக்குல ஜெல்லுசீல் பாட்டில வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்னும் இருக்குது. 100 நாள்ல 107 MOUs. 107 அதிர்ச்சி அடையாதீங்க, பிபி ஏத்திக்காதீங்க. அப்புறம் 108 வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது உங்க சீட்டு தான் சொல்றீங்க 108, அந்த 108 சொல்லல, இன்னொரு 108 சொல்றோம். அதிர்ச்சி அடையாதீங்க. 100 நாள்ல 104 MOUs. என்னையா பண்ணீங்க நீங்க கேட்டீங்க இல்லீங்களா? 100 நாள்ல 1,21,788 பேருக்கு இதன் மூலமாக வேலை கொடுக்க போறோம். 1,21,788 பேருக்கு வேலை கொடுக்குறீங்களான்னு இல்ல, கொடுத்தாச்சு. தும் தாத்தா இவ்வளவு பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, 100 நாள்ல இவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாமே புதிய முதலீடுகளா, எல்லாமே புதுசு கண்ணா, புதுசு. என்ன திமுக ஆட்சியில கொண்டு வந்த ஸ்டிக்கர் ஓட்டுறவன பாத்தீங்களா? அதெல்லாம் போன வாரம் ஒட்டினதெல்லாம் என்ன ஒட்டினதுல கூட கீழ்ச்சிக்காங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் பாருங்க, புதுசு கண்ணா, புதுசு. எல்லாம் புதிய முதலீடுகள். கம்பீரம்னா கம்பீரம், அந்த மாதிரி ஒரு கம்பீரமா நாங்க கொண்டு வந்திருக்கோம் புதிய முதலீடுகள். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க சார், என்ன கம்பீரம், என்ன போஸ், என்ன ஸ்னாப். இந்த ஒரு கம்பீரத்துக்கே போதுமே 1 லட்சம் கோடி கம்மிங்க முதலீடு. 100 நாள்ல இந்நேரம் 100 லட்சம் கோடி வந்திருக்கணுமே. இந்த ஸ்டைலுக்கும் இந்த பர்சனாலிட்டிக்கும் இதுக்கு மேல யாராவது 100 நாள்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? நீங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லுகிறீங்க? 1 லட்சம் புதிய முதலீடுகள், ஸ்டைல பாருங்க, கம்பீரத்தை பாருங்க, அங்க பார், இங்க பார், நடையப்பார், உடையப்பார், தலையப்பார்னு. ஆனா அப்படிலாம் ஊருக்குள்ள சொல்லிங்களேங்க. என்ன சொல்றாங்க ஊருக்குள்ள? இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படியா சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்களே என்னங்க, அதாவது புதிய முதலீடுகள் எதுவும் அளவுக்கு அதிகமா வரலங்க. வந்திருக்கு புதிய முதலீடுகள், சொல்ற மாதிரி விரல் வட்டி என்ன கூடிய அளவில் அவ்வளவுதான் வந்திருக்கு. ஆனா பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கப்பட்ட முதலீடுகள், நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களோட விரிவாக்கம் வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த விரிவாக்க வேலையைத்தான் பாருங்க நீங்க புதிதாக முதலீடுகள் கொண்டு வந்ததை போல பூஸ்டப் பண்ணி, பில்டப் பண்ணி, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாங்களா? ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிருக்கீங்களே. என்ன பாருங்க, L&T ஏதோ புதுசா தமிழ்நாட்டுக்குள்ள வரா மாதிரி புதிய கம்பெனியை போல, புதிய நிறுவனம் முதலீடு செய்வதை போல L&Tன்னு பெரிய அளவில் பில்டப் பண்றீங்க. அந்த கான்க்ளேவ்ல L&T ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த L&Tயோட விரிவாக்கம் பணிகள் தான் பாருங்க இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. L&T டேட்டா சென்டர்ல இருந்து இதற்கு முந்தைய ஆட்சி திமுக இருக்கும்போது 2025ஆம் ஆண்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டு வந்த முதலீடுகளோட விரிவாக்க பணி தான் பாருங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அது L&T டேட்டா சென்டர்ல இருந்து, விக்ரம் சோலார்ல இருந்து, ஹிட்டாச்சி வரைக்கும் இதற்கு முந்தைய ஆட்சியில் உள்ள கொண்டு வந்த முதலீடுகள். இதெல்லாம் இதற்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த நிறுவனங்களாக இருக்கட்டும். அவ்வளவு எங்க 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே கொண்டு வரப்பட்ட நிறுவனங்களை கூட புதிதாக தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்வதை போல அந்த கான்க்ளேவ் ஸ்டேஜில் புது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. செல்ஃபி எடுக்க வந்தவங்க, அந்த கான்க்ளேவ் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து இவங்க எல்லாம் முதலீடு செய்ய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யார் நினைச்சுக்கிறீங்க? எல்லாம் சேர்த்து அப்படி இப்படின்னா 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுல 80% மேல இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த நிறுவனங்களோட முதலீடுகளோட விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் ஒர்க் தான் பாருங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எக்ஸ்பான்ஷன் ஒர்க் எல்லாம் கிடையாதுங்க. நாங்க யார் நினைச்சுக்கிறீங்க? என்ன எதை பார்த்து முதலீடு வந்தாங்க நினைச்சிருக்கீங்க? நீங்க எதை பார்த்துங்க வந்தாங்க? ரீல்ஸ் ஒண்ணு போதாதா உங்களுக்கு? அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. சிங்கிள் விண்டோ அப்ரூவல், 21 days கிளியரன்ஸ், இதெல்லாம் பாருங்க எங்க ஸ்டேட்ல முதல் முறையாக எங்க அண்ணா தான் ஆட்சிக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலமாக நீங்க நிறைய முதலீடுகள் உள்ள கொண்டு வரலாம். தாராளமா வாங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுக்குறோம். 21 days கிளியர்ல இமிடியேட்டா உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துரும். என்னென்னமோ ரீல போட்டு ரீல் சுத்துறாங்க இல்லைங்களா? ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தெல்லாம் எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாருன்னு மகா பொய்யை உருட்டி அந்த பொய் ரீல்ஸை தான் சொல்றாங்க. அந்த ஒரு ரீல்ஸ் போதுமா? அதுவும் பாருங்க, இந்த ரீல்ஸை கொண்டு போயிட்டு யாரு காட்டி இந்த முதலீடு எல்லாம் வந்திருக்குங்க. எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? வெளிநாட்டுல இருந்து, அந்த வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் திரும்ப வெளிநாட்டுல போயிட்டு CEO கிட்ட சொன்னாங்களாம், இந்த ரீல்ஸை காட்டி பாருங்க இந்த மாதிரிலாம் எங்க ஊருக்குள்ள இருக்குங்க. இந்த ரீல்ஸை பார்த்துட்டு இந்த பார்த்த கையோட நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்க முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போட்ட கூட்டம் வெளிநாட்டு CEO கிட்ட போய் சொன்னாங்க இல்லைங்களா? எத்தனை இளைஞர்கள் வெளிநாட்டுல இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸ்ல அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரும், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே, அவங்க அங்க இருக்க கம்பெனிட்ட, அங்க இருக்க CEO கிட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக ஆட்சியில இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்க இருக்க வெளிநாட்டு CEOக்கு நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அவங்க எல்லாம் சொல்லிதான் பாருங்க இந்த முதலீடுகள் வந்திருக்கு. ஆனா பாருங்க, இவங்க கொண்டு வந்தோன்னு சொல்ற இந்த முதலீட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன தெரியுங்களா? அதை தோன்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் டைம் வேணும். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தோண்டி கொண்டு வந்து இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இவங்க கொண்டு வந்த இந்த முதலீட்டுக்கு பின்னணியில் இருக்கிற என்ன மாதிரி வழக்கம் போல ரீல் இருக்குன்றத
2 தினங்கள் கழித்து ஆதாரபூர்வமாக வெளிவரும் அந்த காணொலியில் பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டி கேட்சி முக்கியமா பாருங்க, ஆதாரம் கேட்டாங்க இல்லைங்களா இந்த விமான நிலையத்தை குறித்து, அந்த ஆதாரத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.